ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குருஜி அப்பாயின்மெண்ட் சர்வீஸ் அதுக்காக ஆன்போர்டிங் ஃபார்ம்னு இருக்குது. அதுதான் இந்த ஃபார்ம். இந்த ஃபார்ம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க, இல்லை பிடிஎஃப்பில் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எப்படி நம்ம என்ன இன்புட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸ்லேருந்து செருபீம் ஆஃபீஸ்லேருந்து அவங்கள கால் பண்ணி அஸ்ட்ராலஜர்கிட்ட பேசி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் 2 விஷயம் நடந்திருக்கலாம். ஒன்று வந்து பேமெண்ட் அவங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் போகும்போது தான் மோஸ்ட்லி பேமெண்ட் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி இருக்கும். சில கிளைண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வேவிங் பண்ணிடுவோம். இப்போ அதாவது ப்ரீபெய்டு பண்ணாமல் போஸ்ட்பெய்டு, அதாவது இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 பேமெண்ட் இருக்கும். ஒன்று வந்து வீடியோ எடுக்கிற சார்ஜ் ஒன்று, இன்னொன்று வந்து இந்த மந்த்லி மார்க்கெட்டிங் பட்ஜெட். இது வந்து போஸ்ட்பெய்டான கலெக்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு சில பேர் வேவர் வாங்கியிருப்பாங்க. அது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த 9 பேஜஸ் இருக்கிற இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் செக்ஷன். இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல் நேம், அவங்களோட புனைப்பெயர், அதாவது சத்குரு இந்த மாதிரி ஏதாச்சும் நேம் இருந்துச்சுன்னா அதையுமே நோட் பண்ணிடுங்க. அவங்க வேறு ஏதாச்சும் ஊர் பேர் வச்சு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதனால் என்டையர் பேர் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களோட போர்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சரியா? செகண்ட் வந்து அட்ரஸ். இந்த மெயினாக அட்ரஸ் எதுக்குன்னா எந்த ஊர்லேருந்து இருக்காங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க இப்போ நீங்கள் போய் விசிட் பண்ணுறீங்களா அந்த அட்ரஸும் இருந்துச்சுனாலும் நோட் பண்ணிடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஆஃபீஸில் தான் போய் விசிட் பண்ணுவீங்க. அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து இங்கே எழுதிடுங்க. இது ரொம்ப முக்கியம். அவங்களோட இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு செஞ்சு தர போகிறதுலாம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான். அதனால் கண்டிப்பாக இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் வேணும். ஓகேவா? இமெயில் அட்ரஸ் வாங்கிக்கோங்க, ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஃபோட்டோ. இதுக்கு வந்து அவங்கள்ட்ட நீங்கள் ஃபோட்டோ இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஃபோட்டோ நீங்கள் உங்கள் கேமராவில் எப்படி ஷூட் பண்ணுவீங்களா ஒரு ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி ஒரு ஃப்ரண்ட் ஆங்கிளில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே, 6th கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வீடியோ டேட்டாலாம் எடுக்க போகிறோம். ஸோ பயோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அவங்களோட வரலாறு, ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஹைலைட் என்ன நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன்னா எதில் இப்போது ஒரு ஜோசியன் பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரிலேஷன் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க, இல்லை ஃபினான்ஷியலுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க, அதாவது காசு சம்மந்தமாக. 3வது வந்து ஹெல்த் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டாப் 3 என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எவ்வளோ கிளைண்ட்ஸ் பார்த்துருக்காங்க, எங்கெல்லாம் அதாவது அவங்களோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன், எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ பிரபல்யமாக இருக்காங்க, இதெல்லாமே எழுதிடுங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இதுவும் ஒன் ஆஃப் தி இன்புட். இன்னொரு கொஸ்டினும் இருக்குது, பட் இது ஒன் ஆஃப் தி இன்புட். அதனால் இது மறக்காமல் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 7th கொஸ்டின் வந்து இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறது வெறும்னா அஸ்ட்ராலஜர் மட்டும் இருக்காது. அஸ்ட்ராலஜராக இருக்கலாம், இல்லை வாஸ்துவாக இருக்கலாம், கைரேகை இருக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் ஒருத்தர் வந்து மோர் தென் 1 ஸ்பெஷலைசேஷன் கூட இருப்பாங்க. அதனால் செலக்ட் பண்ணிக்கோங்க என்னென்னலாம் உங்களுக்கு பண்ண முடியும் கன்சல்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வருஷமாக இந்த இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 9th கொஸ்டினில் வந்து இது மெயினாக எதுக்கு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இவங்களோட ப்ரொமோஷனை வந்து எந்தெந்த லாங்குவேஜிலலாம் ப்ரொமோட் பண்ணுறோம், எந்த ஆடியன்ஸ்லாம் பிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அவங்களால தமிழில் சரளமாக ஒருத்தவங்க இது பண்ண முடியும், கன்சல்ட்டிங் பண்ணும்போது அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் பண்ண முடியுதுன்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்கள்ட்ட மெயினாக சொல்லுங்கள், இங்கிலீஷ்னால் வேறு கண்ட்ரீஸ்லேருந்தும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சும்மா ஜஸ்ட் லைக் தட் புரியுங்கிறனால இங்கிலீஷ் செலக்ட் பண்ண வேணாம். நல்லா பேச தெரிஞ்சால் மட்டும், கன்சல்ட்டிங் பண்ண தெரிஞ்சால் மட்டும் இங்கிலீஷ் செலக்ட் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா ரீஜனல் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? அப்புறம் ஹிந்தி, இது மாதிரி தான் எல்லா லாங்குவேஜுக்கும் அதே கதை தான். ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து சர்வீஸ் அண்ட் பேமெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். இது வரலாம் பர்சனல் பார்த்தோம், இப்போ சர்வீஸ் அண்ட் பேமெண்ட் ரிலேட்டட். இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கன்சல்ட்டிங், அதாவது ஃபோன்லேயோ ஆன்லைன்லேயோ நேர்லேயோ ஒரு கன்சல்டேஷன் டைம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். இவங்களோட டைம் என்ன, ஒரு 30 மினிட்ஸா 15 மினிட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒன்று தான் செலக்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ 11th கொஸ்டினில் வந்து ஒரு செஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறாங்க, அந்த அமௌண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அமௌண்ட் வந்து இப்போ 2000 ருபீஸ் வாங்குகிறாங்க, நம்ம கமிஷன் 20%ஓ 30%ஓ எவ்வளவோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணி தர போகிறாங்க அப்படின்னா அதையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுருங்க. சரியா?
ஏன் ஆட் பண்ணி போட சொல்கிறேன்னா, அது அவங்களோட விருப்பம் தான். எய்தர் அவங்க 2000 ருப்பீஸில் நமக்கு 400 ருப்பீஸ் தரலாம். இல்லைனா 2400 ருப்பீஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு 400 ருப்பீஸ் நமக்கு கொடுத்துட்டு அவங்க 2000 எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. ஸோ இது 12th கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம பேமெண்ட் வந்து டெய்லி அவங்க இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் இந்த வாரம் ஃபுல்லும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வாரத்துக்கான டோட்டல் அமௌண்ட் அவங்களுக்கு எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கோ அதை அவங்க பேங்க்குக்கு அனுப்பிச்சிரும். ஸோ இதுதான் நம்மளோட டேர்ம்ஸு. ஸோ இந்த வாரந்தோறும் இருக்கிற இதை வந்து அவங்களுக்கு சண்டே எவ்ரி வீக் அனுப்புனா 20% எடுத்துப்போம். எவ்ரி 2 வீக்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னா 19% தான் நம்ம அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கம்மியாகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ இதை அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் ஏதாச்சும் ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும், த்ரூ ஏபிஐயா யூபிஐயா இல்லை பேங்க் அக்கௌண்ட்க்கா, எப்படி செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கிளியராக வாங்கிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அமௌண்ட் போகிறது. அப்புறம் அவங்களோட பேன் கார்டு கண்டிப்பாக வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. நம்ம யாருக்கு அமௌண்ட் கொடுத்தாலும் எதுக்கு கொடுக்குறோன்னு இன்வாய்ஸ் எல்லாமே ரைஸ் பண்ணி நம்ம ஆடிட்டிங் பண்ணுவோம் எவ்ரி இயர். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். பேன் கார்டு எல்லாமே வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ட. ஜிஎஸ்டி இருந்தால் வாங்கிக்கோங்க, மோஸ்ட்லி இருக்காது. இல்லாதவங்கள்ட்ட பேன் கார்டு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகே. இப்போ அடுத்த வர செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் 15th பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி அண்ட் செஷன் டைமிங். ஸோ அவைலபிலிட்டி அண்ட் செஷன் டைமிங்கில் வந்து அவங்க எந்தெந்த நாள்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவோம். நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஒர்க் பண்ண சொல்ல மாட்டோம். ஸோ அவங்களோட விருப்பம் தான். இப்போ நான் வாரத்தில் 3 நாள் தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொன்னால் கூட ஓகே தான். அவங்க மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த டேயில் என்னென்ன டைமிங் ஒர்க் பண்ணுவாங்கன்னு அடுத்த கொஸ்டின் இருக்குது. எதர் நீங்கள் அடுத்த கொஸ்டினில் நோட் பண்ணுங்கள். இல்லைனா இதுக்கு மண்டே பக்கத்துலேயே இப்போ 9 to 5 தான் ஒர்க் பண்ணுவேன், 9 to 3 தான் ஒர்க் பண்ணுவேன், அந்த மாதிரி அதுலேயும் நோட் பண்ணிடுங்க. இப்போ லஞ்ச் பிரேக்கையும் மேனேஜ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா 9 to 12, அப்புறம் 1 to 2, அந்த மாதிரி 1 to 5 அந்த மாதிரி நீங்கள் பிரித்து எழுதிருங்க. ஓகேவா? அதுதான் இந்த 15th கொஸ்டின். 16வது கொஸ்டினில் இந்த டைமிங் தான். இதை நீங்கள் எதர் இங்கே எழுதுனா இல்லை மேலே எழுதி கொடுங்க. எது உங்களுக்கு ஈஸியோ அதை எழுதி கொடுங்க, நாங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ 17th கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது வந்து என்ன டைம் ஜோன்னு. இப்போ உலகத்தில் நிறைய டைம் ஜோன் இருக்குது. இந்தியா பார்த்திங்கன்னா ஐஎஸ்டியில் இருக்கும். இந்த இஎஸ்டி, பிஎஸ்டி, எம்எஸ்டிலாம் வந்து அமெரிக்காவில் இருக்க 4 டைம் ஜோன். அந்த மாதிரி சிங்கப்பூர் டைம் ஜோன். இது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கோம். இவங்க சப்போஸ் யூரோப்பில் இருந்தாங்கன்னா நீங்கள் லண்டன்னு போட்டுருங்க, யூரோப்னு இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கேலண்டரை நாங்கள் டிசைன் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போது லண்டன் டைமிங்னா மத்தியானத்துலேருந்து 11 மணி வரலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணோம். ஆனால் இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த இதுக்கு முன்னாடி இருக்க டைமிங்லாம் நமக்கு வந்து இந்தியா டைமிங்கில் அவங்க ஒர்க் பண்ணுற லோக்கல் டைமில் திங்கக்கிழமை காலைல 9லேருந்து 12 அதை நோட் பண்ணால் போதும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இந்த டைம் ஜோனை. ஓகேவா? ஸோ 18th கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிரேக் வேணுமா? இப்போ 9 to 12னு சொல்லிட்டாங்க ஒர்க்கிங் டைம், அரை மணி நேரம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து 3 ஹவர்ஸில் 6 அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு புக் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரேக் வேணும், எவ்ரி இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு 5 minutes பிரேக் வேணும் அப்படின்னாங்கன்னா நம்மளால் 6 3 மணி நேரத்தில் பண்ண முடியாது. நம்ம 5 அப்பாயின்மெண்ட் தான். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேலண்டரை நம்ம வந்து டிசைன் பண்ணிடுவோம். ஸோ 18th கொஸ்டின் வந்து அவங்களுக்கு 2 அப்பாயின்மெண்ட் நடுவில் பிரேக் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது. லஞ்ச் பிரேக் வேறு. லஞ்ச் பிரேக் வந்து நீங்கள் இங்கேயே சொல்லிடலாம், நான் வந்து 9 to 12, 1 to 5 தான் ஒர்க் பண்ணேன் நீங்கள் சொல்லிடலாம். இது வந்து ஷார்ட் பிரேக். ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் ஒரு 5 minutes எனக்கு பிரேக் வேணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான பிரேக் இது. இதை தான் ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். 19th வந்து இன்னொரு கொஸ்டின். இப்போ நம்ம இன்றைக்கி நீங்கள் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுறீங்க, அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு மினிமம் 7 days ஆகும் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அந்த டைம் வேறு. இந்த 19th டைம் என்ன அப்படின்னா, அவங்களோட கஸ்டமர் இருக்காங்களா, அவங்க வந்து நம்மக்கிட்ட எனக்கு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாங்கன்னா நம்ம தரக்கூடாது. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து இன்புட்ஸ்லாம் வேணும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், அவங்க பே பண்ணாலுமே, அதாவது நீங்கள் பார்க்குற அஸ்ட்ராலஜரோட கிளைண்ட்ஸை சொல்கிறேன், அவங்க வந்து எவ்வளோ நாளுக்கு முன்னாடி இவங்களோட இதை வந்து பிளாக் பண்ண முடியும், டைமை, அதாவது கன்சல்ட்டிங் அப்ளை பண்ண முடியும், அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 24 hours ஆச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உடனே சொல்லணுன்னா அவங்கள்ட்ட டேட்டா வாங்கணும், அதை அவங்க அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் நாங்கள் 24 hours சொல்லுவோம். சப்போஸ் நீங்கள் 12 hours கூட போதும் எனக்கு அந்த மாதிரி அது அவங்களோட விருப்பம் தான். இது ஹவர்ஸ்லேருந்து டேஸ் மாதிரி, டேஸோ மந்த்ஸோ வாட் எவர், 3 months அப் டு 3 months அதுக்கு மேலே யாரும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண மாட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் முன்னாடியே சொன்னால் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவேன்னு அவங்கள்ட்ட அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுக்கோங்க. இதுதான் 19th கொஸ்டின். ஓகே, இப்போ 20th கொஸ்டின்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்? நமக்கு மினிமம் 7 days வேணும்ப்பா. நீங்கள் பேமெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஷூட் எடுத்துலேருந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த 3மே முடிக்கணும். முடித்ததுலேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ் நமக்கு ஆகும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுங்கள். அவங்க இன்னும் தள்ளி வேணும் அப்படின்னா அந்த டேட் எங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? அந்த டேட் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ப்ரிஃபரன்ஸ் இது ஓகே, இது நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சேல்ஸ் பர்சன் யாருன்னு இப்போ பழனிவேல் போயிருந்தாருன்னா அவரோட நேமு, இல்லை தியாகு டீம்லேருந்து போயிருந்தீங்கன்னா அவங்க டீம் போட்டுக்கோங்க. சரியா? இந்த சாம்பிள் வீடியோ லிங்க்கையும் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த இதில். ஸோ இது அவங்க கேட்டாங்கன்னா காமிங்க. ஓகே, இது இல்லாமல் இப்போ ப்ரிஃபர்ட் ஷூட்டிங் லொக்கேஷன். இப்போது இந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்க இடத்துலையேவா இல்லை ஸ்டூடியோலையா இல்லை அவுட்டோரா இந்த மாதிரி கேட்டுக்கோங்க. பட் நீங்கள் போகும்போதே பண்ணுறனால மோஸ்ட்லி அது அவங்க இடத்துலையே தான் இருக்கும். இது வந்து சப்போஸ் அவங்க இன்னும் ப்ரீமியராக பண்ணும் அதிக பேமெண்ட் பண்ணி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வேணும் நமக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் 24th கொஸ்டினில் ரொம்ப கவனமாக நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் பயோவில் டிஸ்கிரிப்ஷனில். 24th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்டுக்கோங்க என்ன ஹைலைட் பண்ணணும், நீங்கள் மற்றவங்களோட என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைலைட்டிங் பாயிண்ட் ஒரு 5 பாயிண்ட் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. அவங்களே வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னாங்கன்னா கூட அவங்கள்ட்ட ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டு இந்த இதில் வந்து அந்த வீடியோ அட்டாச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் எழுதிடுங்க 24th. ஓகேவா? ஸோ 25th கொஸ்டின் அவங்க ஆடியன்ஸ் எங்கே வேணும் உங்களுக்கு? இப்போ இந்தியாவில் தான் வேணுமா இல்லை அமெரிக்கா அந்த மாதிரி எந்த நாட்டில் வேணும் அவங்க ஆடியன்ஸு? அவங்களுக்கு கஸ்டமர் எங்கேருந்து வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அந்த கேலண்டர் எல்லாமே டிசைன் பண்ணுவோம். இதுவும் அந்த டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? அப்புறம் 26th கொஸ்டின் வந்து மந்த்லி பட்ஜெட். இது வந்து எதுக்குன்னு கேட்பாங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங்காக பண்ணுறோம். ஏன்னா ஒருத்தவங்களை நம்ம வேறு இடத்துல போய் பிரபல்யப்படுத்தி இப்போ அவங்க ஏரியாவில் அவங்க பிரபலமாக இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னும் பயங்கர ராக்கெட் வேகத்தில் பிரபலப்படுத்த போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பட்ஜெட். அது 1 லட்சம் வரலாம் அவங்க பே பண்ணலாம். 1 லட்சம்னா ரொம்ப ஒரு நாளைக்கே நிறைய பேர்கிட்ட இவங்களை அறிமுகப்படுத்துகிற மாதிரி நம்ம பிராண்டிங் பண்ணுவோம். ஸோ மினிமம் 100 ரூபாயிலேருந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா, அதாவது 3000 ரூபா கேட்குறோம். அதுலேருந்து அது நமக்கு போகாது. அது சோஷியல் மீடியாவுக்கு ஃபுல்லாக அவங்களோட பிராண்டிங்காக செலவு பண்ணிடுவோம். அவங்களுக்கு லாபம் தான் இது. ஏன்னா அவங்களோட பிரபல்யமாக ஆக்கிடுவோம் நம்ம. இது வந்து விளம்பர பட்ஜெட். இது 1 டைம் தான். ஸோ இந்த வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப மினிமலாக இவங்க வெளில போய் பண்ணால் கூட அவங்களால 5000 கீழே பண்ண முடியாது நம்ம பண்ணுற ஒர்க்கு. ஆனால் நம்ம வெறும் 2000 தான் கேட்குறோம். ஸோ இந்த 2000 இதுக்கு இந்த அமௌண்ட்டும் 26th இவங்க என்ன 27th ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவங்கள்ட்ட பேமெண்ட் வாங்கிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த பேமெண்ட் வாங்குறதுக்கு இங்கே ஜிபே இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணி வாங்கிக்க சொல்லுங்கள். கீழே வந்து அவங்களோட சைன் அண்ட் ஃபுல் நேம் போட்டு சைன் பண்ணி டேட் போட்டு வாங்கிடுங்க. ஸோ இதுதான் ஃபார்மோட 29 கொஸ்டின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு அப்லோட் பண்ணிடுங்க. ஸ்கேனுமே வாட்ஸ்அப்பில் புதுசாக இப்போ அந்த ஆப்ஷன் வந்துருக்கு. அட்டாச்மெண்ட்டில் போய் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்கேன் பண்ணுது. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வீட்டில் போய் கூட பண்ணலாம். நீங்கள் அதை அவங்க இடத்துலேருந்தே பண்ணணுன்ட்டில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த ஃபார்மை வச்சுருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே, ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பே எங்களுக்கு பண்ணுங்கள். இவ்வளோ தான். இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்.